வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக மனக்குழப்பத்தில் என்ன முடிவெடுப்பது என தெரியாமல் தவத்தி வந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குது. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சாதகமான அமைப்பு என்று பார்த்தால் 3ஆம் இடத்தில் சனி, புதன் சஞ்சாரம், 10ஆம் இடத்தில் உள்ள கேது, செவ்வாய் பார்ப்பது, இப்படி சில அனுகூலங்கள் உண்டுங்க. தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு புதனால் பலன் உண்டு. அதே போல் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால கலைஞர்கள் புதிய வாய்ப்பினை பெறுவீங்க. அதே போல் படிப்பு சம்பந்தமான முயற்சிகளில் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி கிடைக்க இருக்குது. குறிப்பாக விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க. அதே போல வெளிநாடு சென்று படிப்பது, உத்தியோகம் முதலிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. அதே போல் சிலர் வேலையை விட்டுவிட்டு சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. அந்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவோடு சூரியனும் இணைந்திருக்கிறார். சூரியன் கிரகண தோஷம் பெறுகிறார். கற்பனையான விஷயங்கள் மனதில் கருதி கொண்டு எடுக்கும் முடிவுகள் பின்னடைவை தருங்க. வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக செல்லுங்க. அதே போல் தேவையற்ற பயணங்களையும் அலைச்சலையும் குறைத்து கொள்ளுங்க. பல நேரத்தில் உங்களுடைய சக்தி விரயமாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எதற்கு நீங்கள் பாடுபட வேண்டியமோ இருக்குதோ அவற்றிற்கு மட்டும் பாடுபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே இவ்வளவு நாட்களாக மறுக்கப்பட்டு வந்த பல வாய்ப்புகள், முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா சுக்கிரன், சனி மற்றும் புதன் ஆகியோர் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. மற்ற கிரகங்கள் சஞ்சார நிலைகள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. இந்த மாதத்தினுடைய கடைசியில் மன நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரையில் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்வது நன்மை தருங்க. குரு பகவான் அவ்வளவு அனுகூலமாக இல்லாததால் திருமண முயற்சிகள்ல குழப்பமும் இழுபறி நிலையும் நீடிக்குங்க. அர்த்தாஷ்டக ராசியில் சூரியன், ராகு சேர்ந்திருப்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படுங்க. உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராசிநாதனாகிய குரு பகவான் சஞ்சரிப்பதால குடும்பத்தில் ஒற்றுமை குறையுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே பகையுணர்ச்சியும் வாக்குவாதமும் ஏற்படுவதால் மன நிம்மதி பாதிக்கப்படுங்க. கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் நிற்பதால மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கான இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த இழுபறி நிலை நீங்கி இந்த மாதத்தில் நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் சிறந்த சுபபலம் நிகழ்கிறாருங்க. அதே தருணத்தில் சுக்கிரனும் அனுகூலமாக வலம் வருகிறார். அலுவலகத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல் ஆகிய நன்மைகளை எதிர்பார்க்கலாங்க. மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. அர்த்தாஷ்டகத்தில் சூரியனும் ராகுவும் அமர்ந்திருப்பதால பணிச்சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. ஊழியர்களுக்கு சற்று
சிரமமான ஒரு காலகட்டம் என்பது சூரியன் மற்றும் ராகுவினுடைய நிலை எடுத்துக்காட்டுது. ஜீவனஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் என்பதையும், அலுவலக கடமைகள் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டுது. இக்காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்களில் சந்தை நிலவரம் சற்று உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. அதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்குங்க. இந்த காலகட்டங்களில் முக்கிய கிரகங்களான சூரியன் ராகுவினுடைய நிலையும், ரூண சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதும், தொழில் ஸ்தானத்தில் கேது இருப்பது எடுத்துக்காட்டுதுங்க. நியாயமற்ற போட்டிகள் அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் நீங்கள் எதிர்பார்த்த விலை கிடைப்பது சற்று கடினமே தாங்க. குருவினுடைய நிலையினால வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. கூட்டாளிகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என ராகு, சூரியன் மற்றும் குரு ஆகியோருடைய சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. இக்காலகட்டங்களில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு ஏப்ரல் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். வருமானத்திற்கு அதிகாரியான சனி பகவான் சுபபலம் பெற்று சாதகமான நிலையில் இருக்கிறாருங்க. நல்ல வாய்ப்புகள் தேடி வருங்க. வருமானம் உயரும், செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கும். நடிகர்கள், நடிகைகள் ஆகியோருக்கு தயாரிப்பாளர்களிடமிருந்து அழைப்புகள் வருங்க. இயக்குநர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கை கொடுக்கும். சினித்துறையில் பணியாற்றி வரும் சாதாரண பணியாளர்களுக்கும் கூட புதிய சந்தர்ப்பங்கள் உருவாகுங்க. அதனால் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த நிதி நெருக்கடி தளரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் மற்றும் சனி பகவான் ஆகிய இருவரும் சுபத்துவ பாதையில வலம் வருகிறாங்க. கட்சியில் ஆதரவு பெருக இருக்குது. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் முக்கிய பதவி ஒன்று கிடைக்க இருக்குது. பிள்ளை அல்லது பெண்ணிற்கு கட்சியில் முக்கிய பதவி ஒன்று கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வி கிரகமான புதன் சுக்கிரனுடன் சேர்ந்து சிறந்த சுபபலம் பெற்று திகழ்கிறாங்க. படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படுவது உறுதிங்க. அதே போல் பாடங்கள்ல மனம் உற்சாகத்தோடு ஈடுபடுங்க. மருத்துவம், ஆராய்ச்சி, வானியல் ஆகிய துறைகளில் உள்ள தனுசு ராசியினருக்கு அரசாங்க ஆதரவும் உதவியும் எளிதில் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். வீண் விவசாய வசதிகள் எளிதில் கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ருணஸ்தானத்தில் குரு நீடிப்பதால் பழைய கடன்கள் தொடர்ந்து கவலை அளிக்கும். வட்டியில் பணம் விரயமாகுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசிக்கு தோஷம் ஏற்பட்டுள்ளதால் உஷ்ண சம்பந்தமான பிணிகள் கவலை அளிக்குங்க. வயிற்று வலி, மூட்டு வலி, தலைவலி ஆகியவை உடலை வருத்தும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துக. கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, மகான்களுடைய பிருந்தாவனம், அதிர்ஷ்டமான முதலிய இடங்களுக்கு சென்று தரிசித்து விட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.